What is the square root of cube root of 46656? என்ன சொல்றாங்கன்னா இதோட கியூப் ரூட் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் இருக்குல்ல, அந்த ஆன்சரோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இதுக்கு கியூப் ரூட் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். 2 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 8 டைம்ஸ், திரும்ப 2 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 12 வந்து 6 டைம்ஸ், திரும்ப 12 6 டைம்ஸ் 4 டைம்ஸ். 2 tablesல 5 times 8 times 3 times 2 times. 2 tablesல 2 times 9 times 1 times 6 times. 2 tablesல 1 times 8 வந்து 4 times 5 times 8 times. 2 tablesல 7 times 2 times 9 times. 3 tablesல 2 times 4 times 3 times. 3 tablesல 8 times 1 times. 3 tablesல 2 times 7 times. 3 tablesல 9 times. 3 tablesல 3 times. 3 tablesல 1 time. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறத எழுதிப்போம். 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட் ஆஃப் ட்ரிப்ளெட். ஸோ 4 செட் ஆஃப் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு. இப்போ இது கியூப் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? இது அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். எடுத்துட்டா நமக்கு வந்து இதுலேருந்து ஒன்று, இதுலேருந்து ஒன்று, இதுலேருந்து ஒன்று, இதுலேருந்து ஒன்று கிடைக்கும். ஸோ 2 into 2 into 3 into 3. 2 2s are 4. 4 3s are 12. 12 3s are 36. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 36. ஸோ 36 ஓட கியூப் தான் 46656. இப்போ நம்ம இந்த 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6 6 are 36. அப்போ ஆன்சர் என்ன? 6. ஓகேவா? If the cube of squared number is 729, find the cube root of that number. ஸோ ஒரு நம்பரை வந்து கியூப் பண்ணால் 729 கிடைக்குது. அப்போ அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல அந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமாக அந்த நம்பரை கண்டுபிடிப்போம். 3 டேபிள்ஸில் 2 times 4 times 3 times 8 times 1 times 2 times 7 times. 3 tablesல 9 times. 3 tablesல 3 times. 3 tablesல 1 times. So 729 அப்போ என்ன போடலாம்? 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ 2 ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 729 என்ன? 3 into 3 equals to 9. ஓகேவா? The cube of 9 is 729. ஓகேவா? அப்போ 3 is equals to 9 is equals to 3 into 3. 9 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 3. ஓகேவா? அப்போ 3க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்றேன். 1 1s are 1. ஓகேவா? பேலன்ஸ் 2 இருக்கும். டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் இந்த நம்பரும் இல்லை, அதனால டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கோங்க. 00 சேர்க்கணும். ஏன்னா 2 டிஜிட்டாக எடுப்போம் இல்லையா நம்ம. ஸோ 00 சேர்த்துட்டு அதை இறக்குங்க. 200. இங்கே 1 into 2 பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க. இப்போ 2 into நம்ம என்ன நம்பர் போடுறதுன்னு பார்க்கணும். 2 1s are 2. ஸோ 21 கிடைக்கும். அந்த மாதிரி 200க்குள்ளே பார்க்கணும். ஸோ 5க்கு மேலே போட்டு பார்ப்போம். 6 6 ஆர் போட்டுப்போம். 6 6 ஆர் 36. 3 பேலன்ஸ். 2 6 ஆர் 12 plus 3 156 வருது. 200 வரைக்கும் போகலாம். அதனால 156 வேணாம். நம்ம அடுத்த நம்பர் 7 7s ஆர் பார்ப்போம். 7 7s ஆர் 49. 4 பேலன்ஸ். 7 2s ஆர் 14 plus 4 18. 189 இருக்கு. சரி, அடுத்ததும் பார்ப்போம். 8 8s ஆர் 28 8s ஆர் 64. 6 பேலன்ஸ். 16 plus 6 224. ஸோ இதை தான் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எடுத்துப்போம். இங்கேயும் 7, இங்கேயும் 7. ஓகேவா?
இங்கே வர வேல்யூ 189. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 1. ஸோ 11. திரும்பவும் இன்னும் 2 0 சேர்த்துக்கோங்க. அந்த 2 0 இறக்கிக்கோங்க. இப்போ திஸ் இன்டூ 2 பண்ணோம். ஸோ 17 இன்டூ 2 ஆர் 34. ஸோ நமக்கு 34 இருக்கு. பக்கத்தில் என்ன வேல்யூ சேர்க்கலான்னு பார்க்கலாம். 3 சேர்த்து பார்ப்போம். 3 3s are 9. 4 3s are 12. 3 3s are 9. ஸோ 1029 வருது. இப்போ 4 பண்ணி பார்ப்போம். 344 into 4. 16 1 16 plus 1 17. 12 plus 1 13. ஸோ இது ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ 3 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேயும் 3 போடுங்க, இங்கேயும் 3 போடுங்க. ஆன்சர் என்ன? 1029. சப்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கிது? 1. 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ 71 கிடைக்கும். திரும்பவும் இன்னும் 2 0 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் 2 0 இறக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்? திஸ் இன்டூ 2 பண்ணோம். ஸோ 173 இன்டூ 2 பண்ணால் 6 14 346 வரும். ஸோ இங்கே 346. ஓகேவா? 346ஓட என்ன நம்பர் சேர்க்கலாம்? 2 சேர்த்து பார்ப்போம். 2 2s are 4. 6 2s are 12. 4 2s are 8. Plus 1 9. 6. 6924 வருது. ஸோ 2 போட்டு 6924 சப்ராக்ட் பண்ண என்ன வருது? 6 7 1. ஓகேவா? 176 வருது. ஸோ திரும்பவும் 2 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட விட்டாலும் பரவாயில்ல, இது போய்கிட்டே தான் இருக்கும். இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இதோடையே நிறுத்திப்போம். 3 digits கிடைச்சிருச்சு நமக்கு. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட ஆன்சர் என்ன? 1.732. ஓகேவா? Find two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. ஸோ 2 ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக கிடைக்கணும். ஸோ 2 ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து 4, 4 ஸ்கொயர் வந்து 16. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 கிடைக்கும். ஸோ 64ஓட கியூப் என்னது? 4 into 4 into 4 பண்ணால் நமக்கு 64. ஸோ 4 கியூப் வந்துருச்சா? அதனால the required square numbers are 4 and 16. ஓகேவா?